வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் இன் த பிடிஎஸ். நான் டாக்டர் தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டெரிலைசேஷன். இந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா என்னோடய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்டெரிலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் by which an article is freed of all living microorganisms either in vegetative or spore state. அதாவது ஒரு பொருள்லேருந்து எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் எடுக்கிறது. டிஸ்இன்ஃபெக்ஷன், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறது. நம்ம டிஷ்யூஸில் அப்ளை பண்ணுற கெமிக்கல் ஏஜென்ட்டை நம்ம ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் தரோவாக படித்து வச்சுக்கோங்க. இது ஒன்று தெரிஞ்சாலே ஃபுல் எஸ்ஸேவும் எழுதலாம். மெத்தட்ஸில் ஃபிசிக்கல் அப்புறம் கெமிக்கல்னு 2 இருக்குது. முதல்ல நம்ம ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸில் ஒவ்வொன்றா படிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சன்லைட். சன்லைட்டில் அல்ட்ராவயலட் ரேஸ் இருக்கிறதுனால அதுக்கு பாக்டீரியா சைடால் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ரேஸ் தான் ஏரி குளத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க உதவுது. அடுத்த மெத்தட் ட்ரையிங். ஒரு பொருளை நம்ம ட்ரை பண்ணுறப்போ அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மெத்தடை நம்ம அவ்வளோ எஃபிஷியன்ட்டுன்னு சொல்ல முடியலனாலும் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு இது உதவும். அடுத்த மெத்தட் ஹீட். ஹீட்லேயே 2 இருக்குது, ட்ரை அப்புறம் மாய்ஸ்ட். ட்ரை ஹீட் புரோட்டீன் டீநேச்சுரேஷன் வழியாக கிருமிகளை கொல்லும், அப்புறம் ஆக்சிடேட்டிவ் டேமேஜும் பண்ணும். அப்படின்னா மைக்ரோப்ஸில் இருக்கிற மெயினான ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை இது டெஸ்ட்ராய் பண்ணிடும். மாய்ஸ்ட் ஹீட் ப்ரோட்டீன்ஸையும் என்சைம்ஸையும் டீநேச்சர் பண்ணும். இதனால் மைக்ரோப்ஸ் ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகி செயலிழந்து போயிடும். இப்போ நம்ம ட்ரை ஹீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரெட் ஹீட். இதில் நம்ம இனாக்குலேட்டிங் ஒயர்ஸை, அதாவது மைக்ரோப்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒயரை ரெட் ஹாட் அளவுக்கு ஹீட் பண்ணுவோம். அந்த ஒயர் ரெட் ஹாட் ஆகிறப்போ அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் டோட்டலாக கில் ஆகிடும். அடுத்தது ஃப்ளேமிங். இதில் நம்ம கிளாஸ் லைட்ஸ்லாம் லைட்டாக ஃப்ளேமில் காட்டி எடுப்போம். அடுத்தது இன்சினரேஷன். இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறப்போ அதில் வர்ற வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, பிளட் சோக்டு காஸ், காட்டன், அப்புறம் பேத்தலாஜிக்கல் வேஸ்ட், இப்போ பல் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மஞ்சள் கலர் டஸ்ட்பினில் ஒன்று சேர்த்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எரிச்சிருவாங்க. அடுத்தது ஹாட் ஏர் ஓவன். இதில் நம்ம ஹை டெம்பரேச்சரால் மைக்ரோப்ஸை கில் பண்ணுவோம். இதில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ண 160 டிகிரி செல்சியஸில் 2 ஹவர்ஸ்க்கு வைக்கணும், அல்லது 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு வைக்கணும். இதில் நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ், ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் சிசர், ஃபோர்சப்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி படக்கூடாத திங்ஸ் கூட வச்சுக்கலாம், அதாவது பவுடர், ஆயில் அந்த மாதிரி. ஃபிசிக்கல் மெத்தட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாய்ஸ்ட் ஹீட். மாய்ஸ்ட் ஹீட்டை 3ஆக பிரிச்சிருக்காங்க. அட் டெம்பரேச்சர் பிலோ 100 டிகிரி செல்சியஸ், அட் 100 டிகிரி செல்சியஸ், அட் அபோவ் 100 டிகிரி செல்சியஸ். இதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிலோ 100 டிகிரி செல்சியஸில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் பாஸ்சரைசேஷன் ஆஃப் மில்க், அப்புறம் இன்ஸ்பிசியேஷன். நம்ம எப்பயுமே பால் காய்ச்சி தான் குடிப்போம். இதுக்கு 72 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 செகண்ட் வச்சா போதும். இன்ஸ்பிசியேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா 80 to 85 டிகிரி செல்சியஸில் இந்த மீடியம்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது கல்ச்சர் மீடியம்ஸ், லோவென்சன் ஜென்சன் மீடியம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ½ அன் ஹவருக்கு ஹீட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம டெம்பரேச்சர் 80 to 85 டிகிரி செல்சியஸில் வைப்போம். அப்புறம் கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி பண்ணோன்னா எல்லா மைக்ரோப்ஸும் கில் ஆகிடும். அடுத்த மெத்தட் அட் 100 டிகிரி செல்சியஸ். இதில் ஃபஸ்ட்டு பாய்லிங். 100 டிகிரி பாய்லிங் வாட்டரில் நம்ம 10 to 30 மினிட்ஸ் வச்சோன்னா எல்லா விதமான ஸ்போர்ஸும் டெஸ்ட்ராய் ஆகிடும். சிமிலர் சர்ஜரிஸ் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணோன்னா அதுக்கு தேவைப்படுற ஃபோர்சப்ஸ் அப்புறம் எலிவேட்டர்ஸ்லாம் இது ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கோச் அண்ட் அர்னால்ட் ஸ்டீமர்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் நம்ம 100 டிகிரி செல்சியஸில் 1.5 ஹவர்ஸ் வச்சோன்னா ஸ்டெர்லைஸ் ஆகிடும். 100 டிகிரி செல்சியஸில் அடுத்த மெத்தட் டிண்டலைசேஷன். இதில் நம்ம 100 டிகிரியில் ஸ்டீமை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் 20 மினிட்ஸ்க்கு. இதுவும் 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணணும். மாய்ஸ்ட் ஹீட்டில் அபோவ் 100ல் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோக்ளேவ். ஆட்டோக்ளேவ் டென்டல் ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டெர்லைசர். இதில் ஒர்க்கிங் பேராமீட்டர்ஸ் என்னென்னா 121 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு 15 PSI ப்ரெஷரில் இருக்கணும். இது நம்ம ஹோல்டிங் பீரியட்னு சொல்லுவோம். இதை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா எல்லா விதமான பாக்டீரியாவும் ஸ்போர்ஸும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோக்ளேவில் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பில் பேசிலஸ் ஸ்டேரோதெர்மோஃபிலஸ்ங்கிற ஸ்போர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சைக்கிள் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ரிப் கலர் சேஞ்ச் ஆகும்.
இதில் நம்ம ஃபோர்செப்ஸ், சிசர்ஸ், க்ளவுஸ், ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபிசிக்கல் மெத்தட் ஃபில்ட்ரேஷன். சில பொருட்கள்லாம் நம்ம ஹீட் பண்ண முடியாது, அது ஹீட் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களில் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆயில்ஸ், அப்புறம் மற்ற சொல்யூஷன்ஸ்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். ஃபில்டர்ஸில் 2-3 டைப்ஸ் இருக்குது. earthenware ஃபில்டர்ஸ், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கோ அல்லது இண்டஸ்ட்ரீஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். சாண்ட், கிராவல்லேருந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வரலாம், வேறு வேறு சைஸஸில், வேறு வேறு பொராசிட்டிஸில் இருக்கும். அந்த லேயர்ஸை வாட்டர் கடந்து வர்றப்போ அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ்லாம் அகற்றப்பட்டு பியூரிஃபை ஆகிடும். சின்டர்ட் கிளாஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது, இதில் சாண்டுக்கு பதிலாக கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஃபிசிக்கல் மெத்தட் ரேடியேஷன். ரேடியேஷனில் 2 இருக்குது, நான் அயனைசிங், அயனைசிங். இதில் நம்ம ரேஸை வேவ்லென்த் அப்புறம் அதோட ஆக்ஷனை பொறுத்து தான் பிரிக்கிறோம். நான் அயனைசிங்கில் யூவி ரேஸ்க்கு பாக்டீரியாசைடால் ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம கிளினிக்கில் இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூவி லைட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது அயனைசிங் ரேடியேஷன். இதில் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ்லாம் இருக்குது. இந்த ரேஸ்க்கு ரொம்ப அதிக பெனிட்ரேட்டிவ் பவர் இருக்குது. அது மூலிமா பாக்டீரியல் டிஎன்ஏவை இதை டேமேஜ் பண்ணும். கெத்தீட்டர்ஸ், க்ளவுஸ்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட். இதில் கேட்டயானிக், ஆனயானிக், அப்புறம் ஆம்ஃபோடெரிக்னு 3 இருக்குது. பாக்டீரியாவோட அவுட்டர் சர்ஃபேஸ் பைலிப்பிட் லேயரால் இருக்கும். அந்த லேயரை டார்கெட் பண்ணி தான் இந்த ஏஜென்ட்ஸ் ஆக்ட் பண்ணும். கேட்டயானிக் ஏஜென்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹை ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. இதோட எக்ஸாம்பிள் பென்சால்கோனியம் குளோரைடு. நம்ம ஆப்தஸ் அல்சருக்கு நார்மலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டென்டோஜெல்லில் இது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட். டிஷ்யூஸை ஜெர்ம் ஃப்ரீயாக வைக்கிறதுக்கு இது உதவும். அடுத்தது ஆனயானிக் ஏஜென்ட்ஸ். இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சோப்ஸ்லாம் வரும். இது அதோட மிசல் ஃபார்மேஷன் அப்புறம் டிட்டர்ஜென்ட் ஆக்டிவிட்டினால மைக்ரோப்ஸை ரிமூவ் பண்ணும். அப்புறம் சில ஏஜென்ட்ஸ் ஆம்ஃபோடெரிக்காக இருக்குது, அதில் ஆனயானிக் அப்புறம் கேட்டயானிக் 2 ஆக்டிவிட்டியும் இருக்கும். அடுத்த செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஃபீனால்ஸ். நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பாட்டில் விற்றுட்டு வருவாங்க ரோட்டில். கலரான லிக்விட் ஃபில்லான 1 லிட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் இதோட டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபீனாலிக்ஸ், இதில் க்ரெசால்ஸ்லாம் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற லைசால் அதெல்லாம் இதில் தான் வரும். இதில் இன்னொரு முக்கியமான டெரிவேட்டிவ் என்னென்னா குளோர்ஹெக்சிடின். இது நம்ம மவுத் வாஷாக யூஸ் பண்ணுறோம் டென்டல் ப்ராக்டிஸ்க்கு. குளோரெக்சிடினுக்கு கிராம் பாசிட்டிவ் அப்புறம் கிராம் நெகட்டிவ் இந்த 2 ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இதனால் இது மவுத்தை ரொம்ப க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கும். பெரிய சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க ப்ரஷ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி மவுத் வாஷஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அடுத்த ஏஜென்ட் ஆல்கஹால் அண்ட் ஆல்கலீஸ். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற மோஸ்ட் ஆஃப் த சானிடைசர்ஸில் 70% ஆல்கஹால் இருக்கும். இது பாக்டீரியல் ப்ரோட்டீன்ஸை டீநேச்சர் பண்ணும். அடுத்தது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸில் அயோடின், அயோடோஃபோர்ஸ், குளோரின், அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு மாதிரியான ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இம்பேக்ஷன் அப்புறம் சூச்சரிங் மாதிரியான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் போவிடானோ அயோடினால் நம்ம மூண்டை ரின்ஸ் பண்ணுவோம். இதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறையும். குளோரின் ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு கான்டாக்ட் லென்சஸ் அப்புறம் ப்ராஸ்தசிஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உதவும். அடுத்த கெமிக்கல் ஏஜென்ட் டைஸ். இதில் அனிலின் டைஸ் அப்புறம் ஆக்ரிட்டின் டைஸ்ன்னு 2 இருக்குது. இந்த டைஸ்லாம் கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செயல்படும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஏஜென்ட் ஆல்கைலேட்டிங் ஏஜென்ட். இதில் 2 இருக்குது, ஃபார்மால்டிஹைட் அப்புறம் குளுட்ரால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் டிஷ்யூஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் ஸ்போர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. குளுட்ரால்டிஹைடால் நம்ம சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எண்டோஸ்கோப்ஸ், ப்ராங்கோஸ்கோப்ஸ்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம சொல்யூஷனில் 10 to 12 hours இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டிப் பண்ணி வைக்கணும். ஃபார்மால்டிஹைடை கேஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லாம் ஃபியூமிகேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்றைக்கான டாபிக் முடியுது. நம்ம இன்றைக்கான போனஸ் ஃபேக்ட் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 1 லிட்டர் சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.